இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரோமர் 13:4-5. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவை பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, அதிகாரிகளை சமூகத்தை ஒழுங்குபடுத்தவே தேவன் நியமித்தார்னு. அவங்க நல்லதை காக்கவும் கெட்டதுக்கு தண்டனை கொடுக்கவும் அதிகாரம் பெற்றார்கள். அதனால் மக்கள் பயத்தினால மட்டும் இல்லை, நம்மளோட மனசாட்சியின்படியும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு பவுல் சொல்கிறார். இப்போ உண்மையான அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை நம்ம பார்க்க முடியுதான்னு யோசித்து பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போல்லாம் சாதாரண மனுஷர்கள் மனசாட்சியோடு இருந்தாலும் பல அதிகாரிகள் மனசாட்சியோடு இல்லாமல் தான் வேலை செய்கிறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறது மக்களை பாதுகாக்கவும் மக்களுக்கு வேண்டியதை செய்யவும் தான். ஆனால் இப்போலாம் மக்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கவனிச்சாதான் மக்களுடைய காரியங்கள் சந்திக்கப்படுது. தேவன் நமக்கு கொடுத்த வேலை வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதமே தவிர, அதை தவறான முறையில் செயல்படுத்தும் போது சேர்த்து வச்சதையும் தாண்டி தேவன் எல்லாத்தையும் மொத்தமாக கவிழ்த்து போட்டுருவார். எதையும் அனுபவிக்க முடியாது. சராசரி மனுஷர்கள் அதிகாரிகளுக்கு அவங்களுடைய பதவியை பார்த்து மதிப்பு கொடுக்காம அந்த மனுஷர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி நடக்கணும். அதிகாரிகள் முன்னாடி கீழ்ப்படிஞ்ச மக்கள் அதிகாரிகள் பின்னாடி போய் சபிக்கிற மாதிரி அதிகாரிகள் நடக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து நல் மனசாட்சி உடையவங்களாக வாழணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு மரியாதை கொடுத்து வாழணும். ஆமேன்.